ஹாய் கைஸ், இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரோட பீம் காலம் பிளான். ஸோ இது வந்து G+2 பில்டிங், அதாவது கிரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் செகண்ட் ஸ்டோரியில் இந்த பீம் காலம் பிளான் வந்து இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆரிஜினாக எடுத்துட்டோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ளஸில் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம ப்ளஸில் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இப்படி இசட் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வர எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பாசிட்டிவாக தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக எடுத்தீங்க அப்படின்னா இது இசட் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீங்கள் இசட் ஆக்சிஸ்க்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது மைனஸில் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளானை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு காலமில் உள்ள சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கனக்குள்ளே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஸோ இதை எப்படி ஸ்டாடில் ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டாடை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம செட்டப்பில் ஜாபில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பீம் காலமை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நோட்ஸை கிரியேட் பண்ணணும். நோட்ஸை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஜாமெட்ரியில் இங்கே பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டு வந்து டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரா பண்ணுறதுன்னா ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து XY பிளேனில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து XZ பிளேனில் பிளானை ட்ரா பண்ணணும். ஸோ அதனால் இது தேவையில்லை. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்டு இதுக்கு அடுத்து கடைசியாக நான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்லுவேன். ஸோ அதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் எப்படி வரைகிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 0ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.495. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இசட் ஆக்சிஸில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ 3வது பாயிண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த 4.495 ப்ளஸ் 3.3 அது ரெண்டையும் நம்ம இங்கே கொடுத்தோன்னா 3rd பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி வரைகிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சிஸில் வேல்யூ கொடுத்து வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு நோடு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த நோடை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டைரக்ஷனில் நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸு இசட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இசட்டில் இருக்க நோட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் இசட் கொடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்குள்ள ஸ்பேசிங் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேசிங் வந்து 4.495. ஸோ கொடுத்துட்டு இங்கே லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் பீம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் இசட்டில் 3.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அகைன் இசட். ஸோ இப்போ 3.805 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இசட்டில் இருக்க எல்லா நோட்ஸ் அண்ட் பீம்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க பீம் கர்சரை செலக்ட் பண்ணணும். பீம் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் நோட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நோட்ஸை டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிவிட்டு நீங்கள் பீமை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது எப்படின்ற சொல்கிறேன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் லென்த் வந்து 5.355. ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து காப்பி ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம பீம்ஸாக வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பீம் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா பீமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ் டைரக்ஷனில்
5.355 கொடுத்துட்டு லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பீம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் அன்செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அகைன் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 5.345. இப்போ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளிங்க் பீம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிட்டோம். இந்த நோட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கீழே வேணும். 1.5 மீட்டருக்கு, அதாவது பிளிங்க் பீம்லேருந்து ஃபவுண்டேஷன் டாப் வரைக்கும் உள்ள காலமோட லென்த்து. ஸோ அதுக்கு நம்ம நோட்ஸை மட்டும் காப்பி பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒய் டைரக்ஷனில் பண்ண போகிறோம். நம்ம டவுன்வேர்டாக பண்ணுறதுனால நெகட்டிவ் சைன் வந்து கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் -1.5 கொடுத்துட்டு இப்போ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாம். தென் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளிங்க் பீம் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் செகண்ட் ஸ்டோரிக்கு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு பீம் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பீம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ பீம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கொடுத்துட்டு இன் ஒய் டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, செகண்ட் ஸ்டோரி மொத்தம் 3 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 3. ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட் வந்து 3.25. ஸோ அப்ராக்சிமேட்லி 11 ஃபீட். ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது பிளான் வியூவில் பிளிங்க் பீம் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி மேலே சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த விண்டோவில் இந்த இடத்துல ஃப்ரேம் மாடல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பே ஃப்ரேமில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லென்த்து, ஹைட்டு, வித்து இது 3 மட்டும் நம்ம கொடுத்துட்டு 11.6 லென்த்து இன் இசட் டைரக்ஷன், ஹைட் இன் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 11.25, வித்து பார்த்தீங்கன்னா 10.7. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்பர் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் பேஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 காலம்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 காலம் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 3 பே இருக்குது. ஸோ நம்மளோட பிளானில் இசட் டைரக்ஷனில் 3 பே, எக்ஸ் டைரக்ஷனில் 2 பே இருக்குது. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இசட் டைரக்ஷனில் வந்து 3 பே, எக்ஸ் டைரக்ஷனில் 2. இப்போ நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டோரே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரே, செகண்ட் ஸ்டோரே 3. அதுக்கப்புறம் பிளிங்க் பீம்லேருந்து ஃபவுண்டேஷன் டாப் வரைக்கும் உள்ள அந்த பேயும் நம்ம சேர்த்துக்கிறணும். ஸோ மொத்தம் 4. ஸோ இப்போ உள்ள இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3.805, 3.3, then 4.495. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேஸ் எல்லாம் ஹைட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பிளிங்க் பீம்லேருந்து ஃபவுண்டேஷன் டாப் வரைக்கும் உள்ள ஹைட் வந்து 1.5, ரிமைனிங் எல்லா ஸ்டோரியோட ஹைட் வந்து 3.25. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வித்தில் இருக்க பேயோட லென்த்தை வந்து நம்ம மாற்றணும். ஸோ 5.355, 5.345. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்ளை கொடுத்தோம்னா நம்மளோட மொத்த ஸ்ட்ரக்சரும் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மாடல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாடல் பண்ணதை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும். ஸோ மாடல் பண்ணி முடிச்சதும் இங்கே க்ளோஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா
இப்போ அதுவே கேட்கும் would you like to transfer அப்படின்னு சொல்லி எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஆரிஜின் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மளுக்கு 000 இருக்கட்டும். தென் ஓகே கொடுத்தோன்னா மொத்த ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் எல்லா பேரும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் குயிக்கஸ்ட் வே. ஸோ சில இடத்துல பீம் காலம் பிளான் வந்து அன்சிமெட்ரிக்கலாக வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளானில் ஒரு ஸ்டோரேஜ்க்கு வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கு இந்த நம்ம ஜாமெட்ரியில் இருக்க ரன் ஸ்ட்ரக்சர் விசார்டை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.